கன்னி ராசி நேயர்களே, உதவி செய்தவர்களாலேயே உங்களுக்கு ஏற்பட்ட துரோகம் அதிகமா உங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தியிருந்திருக்கும். புதன் பகவான ராசிநாதனாக கொண்டு எப்போதும் பிறருக்கு நன்மை செய்ய துடிக்கும் கன்னி ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலவீனமே நீங்கள் பிறரை எளிதில் நம்புவதுதான். நன்றி மறப்பது நன்றன்று என்ற பொன்மொழியை நீங்கள் மற்றவங்களுக்கு வாழ்ந்து காட்ட நினைத்திருப்பீங்க. ஆனா விதியின் சதியால நீங்கள் யாருக்கெல்லாம் சோதனையான காலங்களிலும் தோள் கொடுத்து பணத்தாலும் மனதாலும் உதவி செஞ்சு தூக்கிவிட்டீங்களோ, அவங்களே உங்களுக்கு பின்னால குழிப்பறிக்கும் துரோகிகளாவே மாறி இருந்திருப்பாங்க. உங்கள் கையை பிடித்து கொண்டு மேலே ஏறியவங்க உச்சத்தை அடைந்தவுடனே உங்கள் கைகளை வெட்டத் தொடங்கி இருந்திருப்பாங்க. நாம் செய்த தர்மம் நம்மை காக்கும் என்று நீங்கள் நினைத்திருக்க, நீங்கள் செய்த தர்மமே உங்களுக்கு எதிராகவே திரும்பியதோடு உங்கள் மனம் அடைந்த வேதனை வார்த்தைகளால விவரிக்கவே முடிந்திருக்காது. கோச்சார கிரகங்களுடைய சாதகமற்ற நிலையால நீங்கள் செய்த உதவிகள் அனைத்துமே வினையாவே மாறி, இவங்களுக்காகவா நாம் இவ்வளவு செஞ்சோம் என்று பகலென்று பாராம உழைத்தோம் என்பது உங்கள் இரத்த கண்ணீரை வடிக்க வைத்த துரோக வடுக்கள் இன்னும் உங்க மனசுல ஆறாமல அப்படியே தான் இருந்திருக்கும். அதாவது நீங்க மற்றவங்களுக்கு வாழ்ந்து காட்ட நினைத்திருப்பீங்க. ஆனா விதியின் சரியால நீங்கள் யாருக்கெல்லாம் சோதனையான காலங்கள்ல தோள் கொடுத்து பணத்தாலையும் மனசாலையும் உதவி செஞ்சு தூக்கி விட்டீங்களோ, அவங்களே உங்களுக்கு பின்னால குறிப்பறிக்கும் துரோகிகளாகவே மாறி இருந்திருப்பாங்க. அது கூட உங்களுக்கு மேலே கையை பிடித்து கொண்டு மேலே ஏறியவங்கெல்லாம் உச்சத்தை அடைஞ்ச உடனே உங்கள் கைகளை வெட்ட துணிந்த தருணம் அவைகளாவே இருந்திருக்கும். நம்ம செஞ்ச தர்மமே நம்மை காக்கும் என்று நீங்கள் நினைத்திருக்க, நீங்கள் செய்த தர்மமே உங்களுக்கு எதிராக திரும்பிய போது உங்கள் மனம் அடைந்த வேதனை வார்த்தைகளால் விவரிக்கவே முடிந்திருந்திருக்காது. அதுக்கு உறவினர்களின் தேவையற்ற விமர்சனங்கள் உங்களோட மனசை ரொம்பவுமே கஷ்டப்படுத்தி இருந்திருக்கும். கூடி வாழ வேண்டிய கவுட்டு குடும்பம் நீங்க ஆசைப்பட்ட உறவுகளும் உங்களின் வீழ்ச்சியின் போதும் உங்களுக்கு பக்கபலமா நிற்பதை விட்டுட்டு உங்களை ஊரறிய தூற்றுவதிலேயே தான் குறியா இருந்திருப்பாங்க. நீங்கள் நன்றாக இருந்தபோது உங்களை புகழ்ந்து பாடிய அதே நாக்குகள் உங்களுக்கு ஒரு சறுக்கல் ஏற்பட்ட உடனே தேவையற்ற விமர்சனங்களையும் பழி சொற்களையும் வாரி இறைத்திருந்திருப்பாங்க. உங்களுடைய திறமையின்மையால தான் இந்த நிலை ஏற்பட்டது என்றும், நீங்கள் எடுத்த முடிவுகள் அனைத்துமே தவறு என்றும், சுற்றியுள்ள உறவினர்கள் காரி காரி உமிழ்ந்த போதெல்லாம் உங்கள் ரத்தம் கொதித்திருந்திருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்களுடைய பொருளாதார வீழ்ச்சியையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சுப நிகழ்ச்சிகளில் உங்களை புறக்கணிப்பதும் கேலி பேசுவதுமாகவே அவங்க காட்டிய நச்சுத்தனம் தான் உங்கள் மனசை வெகுவாகவே பாய்த்திருந்திருக்கும். உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி போல வெளி மனிதர்களை விட சொந்த பந்தங்கள் வீசிய வார்த்தை தான் அம்புகள் உங்கள் இதயத்தை துளைத்திருந்திருக்கும். அதனாலேயே உங்களுக்கு உறவின் மீதான நம்பிக்கையை கெட்டு போயிருந்திருக்கும். அது நீங்கள் எடுத்த முடிவுகள் அனைத்துமே தவறென்று சுற்றியுள்ள உறவினர்களை காரி உமிழ்ந்த போதுதான் உங்கள் ரத்தமே கொதித்திருந்திருக்கும். உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்களின் பொருளாதார வீழ்ச்சியும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சுப நிகழ்ச்சிகளில் உங்களை புறக்கணிப்பதும் கேலி பேசுவதுமான அவங்க காட்டிய நச்சுத்தனம் தான் உங்கள் மனசை வெகுவாகவே பாதித்திருந்திருக்கும். அதனாலேயேவும் நீங்கள் உறவினர்களை வெறுத்திருந்திருப்பீங்க. குழந்தைகளோட கல்வி குறித்த கவலைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். கன்னி ராசி பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் குறித்தும் அவங்களோட கல்வி மற்றும் ஒழுக்கம் குறித்தும் நீங்கள் பட்ட கவலைகள் சாதாரணமானவை அல்ல. 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஏற்பட்ட தோஷங்கள் விளைவா நன்று படித்து கொண்டிருந்த பிள்ளைகளோட கவன சிதறல்களும் படிப்புல திடீரென ஏற்பட்ட மந்த நிலையும் உங்களுக்கு தூக்கமில்லாத இரவாவே அமைந்திருந்திருக்கும். தற்போதைய நவீன உலகத்தின் தவறான வழிகாட்டுதலாலும் நண்பர்களோட சேர்க்கையாலுமே பிள்ளைகள் வழிமாறி போய்விடுவாங்களோ என்ற அச்சத்துல நீங்கள் எடுத்த கண்டிப்புகள் தான் பிள்ளைங்களோட பார்வையில உங்களை ஒரு வில்லனாகவே காட்டியிருந்திருக்கும். ஒரு புறம் சுமையான அழுத்த மறுபுறம் அவங்களோட எதிர்கால கனவுகளும் நினைவாக வேண்டுமோ என்ற தவிப்புமே உங்களை பெற்றோரான உங்களுக்கு நெஞ்சை நித்தமும் பிழித்தே எடுத்திருந்திருக்கும். அதாவது உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக கல்வியில படித்து வந்த பிள்ளைகள் எல்லாம் திடீரென மந்தமாக நிலைமையும் அவை மதிப்பெண்கள் கம்மியாக இருக்கும் போதுதான் உங்களுக்கு அவங்க மேல ரொம்பவும் அக்கறை இருந்திருக்கும். படிப்புல திடீர்னு ஏற்பட்ட மந்த நிலையும்
தூக்கமில்லா இரவுகளை உங்களுக்கு தள்ளியிருந்திருக்கும். இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. தொழிலில் புதிய சாதனைகள் உருவாக்கப் போகின்றது. கன்னி ராசி நேயர்களை இதுவரை உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி இனிமேல் புதிய சாதனைகளை படைக்க போறீங்க. ஜோதிட ரீதியாக உங்கள் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் பலம் பெறுவதால் புதிய யுக்திகளை கையாண்டு தொழில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வீங்க. கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு கூட்டாளிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி புதிய முதலீடுகள் வந்து சேரப்போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வுமே உங்களை தேடி வரப்போகுது. சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய முழு ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க போகின்றது. உங்களுடைய தனித்துவமான திறமையால சந்தையில புதிய வாடிக்கையாளர்களுக்கு வந்து உங்கள் பிராண்ட் மதிப்பை உயர்த்த போறீங்க. விடாமுயற்சியும் திட்டமிடுதலும் உங்களை ஒரு வெற்றிகரமாக மாற்றும் என்பதில் ஐயமே இல்லை. அதாவது உங்களுடைய நீங்கள் நீண்ட நாட்களாகவோ அல்லது கூட்டு தொழில் செய்பவங்களோ கூட்டாளிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி புதிய முதலீடுகள் மூலியமா வந்து சேரப்போகின்றது உங்களுக்கு லாபம். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கண்டிருந்த பதவி உயர்வு தேடி வரப்போகின்றது. சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. விநாயகருடைய அருளாளர் தடைகள் எல்லாமே அகலப் போகின்றது. உங்களுக்கு விக்னங்களை தீர்க்கும் விக்னேஸ்வரனின் முழுமையான அருள் பார்வை வந்து இப்போ உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போகின்றது. நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் துவங்கும் போது தடங்கல்களை சந்தித்த காலம் மாறி இனிமேல் தடைகள் எல்லாமே பனி போல விலகும். புதிய சொத்து வாங்குவது, வீடு கட்டுவது அல்லது சுப காரியங்களை நடத்துவது போன்ற விஷயங்கள்ல இருந்த சட்ட ரீதியான சிக்கல்களும் குடும்ப தடைகளுமே விநாயக பெருமானின் அருளால தவிடுபொடியாகவே அமையப் போகுது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சிக்கும் எவ்வித தொய்வுமின்றி தடையின்றி வெற்றிகரமாகவே நிறைவேறப் போகின்றது. நீங்கள் வாழ்வில் ஒரு புதிய உத்வேகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் பிறப்பதை உணர்வீங்க. நீங்கள் அது நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு விநாயகரோட அருளால உங்களுடைய தடைகள் எல்லாமே நீங்க போகின்றது. அது நீங்க தடங்களை சந்தித்த காலமெல்லாம் மாறி இனிமேல் தடைகள் எல்லாமே இல்லாம பனி போல விலகும் போகிறது. புதிய சொத்துக்கள் வாங்குவது, வீடு கட்டுவது அல்லது சுப காரியங்கள் நடத்துவது போன்ற விஷயங்கள்ல இருந்த சட்ட ரீதியான சிக்கல்களும் குடும்ப தடைகளும் விநாயகர் பெருமானோட அருளால தவிடு பொடியாகவே உங்களுக்கு அமைய போகின்றது. மனசுல இருந்த இனம் புரியாத பயமும் குழப்பம் மற்றும் காரிய தடைகள்லாம் நீங்கி வாழ்வில் ஒரு புதிய உத்வேகமும் புத்துணர்ச்சி பிறப்பதை நீங்கள் உணரப் போகின்றீங்க. கணவன் மனைவி உறவு வந்து நிலையாவே உங்களுக்கு அமையப் போகின்றது. களத்திர ஸ்தானம் மற்றும் வலுவடைவதால கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளும் ஈகோ பிரச்சனைகளுமே நீங்கி ஒருமித்த கருத்து உருவாகப் போகின்றது. ஒருவரைக்கொருவர் ஆழமா புரிந்து கொண்டு அன்புடனும் பாசத்துடனும் வாழ்க்கையை நகர்த்த போறீங்க. கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட மனக்கசப்புகளை மறந்து புதிய அத்தியாயத்தை தொடங்க போறீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறைய போகிறது. பரஸ்பர நம்பிக்கையும் அந்யோன்யமும் அதிகரிக்கப் போகின்றது. குடும்ப நிர்வாகம் வந்து சீராக போகுது. கணவன் மனைவியின் மூலமா எதிர்பாராத தனலாபமும் அவர்களோட ஆதரவால் உங்கள் தொழிலும் மற்றும் தனிப்பட்ட வாழ்வில் புதிய முன்னேற்றமும் பெற போறீங்க. அதாவது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி பிரச்சனைகளும் ஈகோகளுமே நீங்க போகுது. ஒரு கருத்து உருவாகப் போகிறது. ஒருமித்தமான கருத்து. ஒருவருக்கொருவர் ஆழமா புரிந்து கொண்டு அன்புடனும் பாசத்துடனுமே வாழ்க்கையை நடத்தப் போகின்றீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியெல்லாம் குறைஞ்சி பரஸ்பர நம்பிக்கையும் அந்யோன்யமும் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குடும்ப தடைகளுமே விநாயக பெருமானின் அருளால தவிடு பொடியாகவே அமையப் போகுது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சிக்கும் எவ்வித தொய்வுமின்றி தடையின்றி வெற்றிகரமாகவே நிறைவேறப் போகின்றது. நீங்கள் வாழ்வில் ஒரு புதிய உத்வேகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் பிறப்பதை உணர்வீங்க. நீங்கள் அது நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு விநாயகரோட அருளால உங்களுடைய தடைகள் எல்லாமே நீங்க போகின்றது.
அது நீங்க தடங்களை சந்தித்த காலமெல்லாம் மாறி இனிமேல் தடைகள் எல்லாமே இல்லாம பனி போல விலகும் போகிறது. புதிய சொத்துக்கள் வாங்குவது, வீடு கட்டுவது அல்லது சுப காரியங்கள் நடத்துவது போன்ற விஷயங்கள்ல இருந்த சட்ட ரீதியான சிக்கல்களும், குடும்ப தடைகளும் விநாயகப் பெருமானோட அருளால தவிடுபொடியாகவே உங்களுக்கு அமையப் போகின்றது. மனசுல இருந்த இனம் புரியாத பயமும், குழப்பமும் மற்றும் காரிய தடைகள்லாம் நீங்கி வாழ்வில் ஒரு புதிய உத்வேகமும், புத்துணர்ச்சி பிறப்பதை நீங்கள் உணரப் போகின்றீங்க. கணவன் மனைவி உறவு நிலையாவே உங்களுக்கு அமையப் போகின்றது. களத்திர ஸ்தானம் மற்றும் வலுவடைவதால கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளும் ஈகோ பிரச்சனைகளுமே நீங்கி ஒருமித்த கருத்து உருவாகப் போகின்றது. ஒருவரைக்கொருவர் ஆழமா புரிந்து கொண்டு அன்புடனும் பாசத்துடனும் வாழ்க்கையை நகர்த்தப் போறீங்க. கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட மனக்கசப்புகளை மறந்து புதிய அத்தியாயத்தை தொடங்க போறீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறைய போகிறது. பரஸ்பர நம்பிக்கையும் அந்யோன்யமும் அதிகரிக்கப் போகின்றது. குடும்ப நிர்வாகம் சீராக போகுது. கணவன் மனைவி மூலமா எதிர்பாராத தனலாபமும் அவர்களோட ஆதரவால உங்கள் தொழிலும் மற்றும் தனிப்பட்ட வாழ்வில் புதிய முன்னேற்றமும் பெற போறீங்க. அதாவது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி பிரச்சனைகளும்